ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல். இன்றைக்கி பிரேமி ஸ்டைலில் வந்து பேர்ல் மில்லட்டோடு வந்திருக்கேன். எனக்கு பிடிச்சமான ஒரு எத்தனிக் ஐட்டம் இது. இதை நான் எப்படி பண்ணுறேன்றது உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இது வந்து கம்பு வந்துட்டு இங்கே இந்தியன் ஸ்டோரில் வந்து நம்மளுக்கு ஒரு சில சீசனல் மாதிரி இது கிடைக்கும்போது வாங்கி வச்சுப்பேன். இப்போ இதை வந்து நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள், இன்றைக்கி வந்து என்னோடய சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கம்பு வந்து நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன், 5 இல்லைன்னா 6 அந்த மாதிரி, யூஸ்வலாக 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துப்பேன். டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சுருவேன். ஸோ ஊற வைக்கிறதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதை நல்லா க்ளீன் பண்ணுவேன். இப்போ நம்ம ஊராக இருந்தால் நம்ம வந்து இந்த முறம்னு சொல்லுவாங்கள்ல, முறத்தில் போட்டு அதெல்லாம் புடச்சி அந்த தவிடு மாதிரி இருக்கிறதெல்லாம் போயிடும். பட் இங்கே வந்து என்கிட்ட முறம் இல்லை. அது வந்து எப்போயாவது இந்தியன் ஸ்டோரில் கிடச்சா வாங்கணும். முறம் இல்லை. அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, இதை கொஞ்சம் அப்படியே இந்த மாதிரி தண்ணியில் வச்சுட்டு கொஞ்சம் கையை விட்டு இந்த மாதிரி பண்ணால் அப்படியே எல்லாம் அந்த தவிடு மாதிரி இருக்குது இல்லைங்களா, நம்ம ஊரில் தவிடுன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் அப்படியே மேலே வந்துடும். நல்லா நம்ம இது பண்ணோம்னா அப்படியே எல்லாம் மேலே வந்துடும். அதை அப்படியே நான் வந்து கீழே ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு நல்லா கழுவி, நம்ம ஊரில் அரிப்போம்ல, அந்த மாதிரி அரித்து நான் இது பண்ணி வச்சுடுவேன். ஓவர் நைட்டு ஊற வச்சுருவேன். இப்படி தான் நான் வந்து கம்பை க்ளீன் பண்ணுவேன். வேறு எந்த மாதிரியாவது நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்படி வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்து இப்படி ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் இதை எடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன். அதை பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். அதை அப்படியே வச்சிடலாம் ஒரு சைடில். இப்போ அந்த இதில் என்னன்னாக்கா, நான் வந்து இந்த க்ரீன் கிராம் இருக்குது இல்லைங்களா, வாட் இஸ் இட், பச்சைப்பயிறு, அது வந்து ஸ்ப்ரவுட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி பச்சையாக சாப்பிட்றதுக்கு. ஸோ ஒரு சில நாளையில் இந்த மாதிரி செஞ்சு நான் சாப்பிட்டுக்கிறது. அதுதான் அங்கே வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டும் அப்படியே ஓவர் நைட்டு இருக்கும். ஸோ இப்போ இது வந்து அடுத்த நாளுங்க, ஏறக்குறைய 14 ஹவர்ஸுக்கு மேலேயே ஆகிடுச்சு நல்லா ஊற வச்சது. அந்த பச்சை பயிரை நான் இது பண்ணி வச்சுருந்தால பாருங்கள், நல்லா முளைச்சி வந்துடுச்சு. அது கீழே பாருங்களேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என் பிள்ளைங்களுக்குமே இந்த டேஸ்ட்டு பிடிக்கும். அதுங்களும் இப்போ கொஞ்சம் பழகிடுச்சிங்க அதில். அதனால் நான் இப்போ எல்லாருமே நாங்கள் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றது. சின்னவன் சாப்பிட மாட்டான், பெரிய பிள்ளைங்க 2 பேரும் வீட்டில் இருந்தால் சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான். ஸோ ஓகே, அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த கம்பு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நான் நல்லா இதில் போட்டு நியூட்ரி புல்லட்டில் போட்டு நல்லா அரைச்சிப்பேன். ஸோ அது சைமல்டேனியஸாக அரைக்கும் போதே நான் இங்கே வந்து பாத்திரத்தில் வந்து ஒரு சொம்பு தண்ணி நல்லா இது பண்ணி, அரை சொம்பில், பெரிய சொம்பு கிடையாது, அரை சொம்பு தண்ணி இது பண்ணி நல்லா கொதிக்க வச்சுருவேன். கொதிக்க வச்சுட்டு அந்த இதை வந்து நல்லா காய்ச்சணும். இப்போது அதுக்கு தான் அந்த தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்ருக்குறேன். ஓகே, நல்லா தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பயங்கர மழை, வெளியிலலாம் பயங்கர க்ளூமியாக இருக்குது. நல்லா இன்றைக்கி பயங்கர மழை எங்கள் ஊரில். அதனால் கொஞ்சம் அப்படியே குளிராகவும் இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது வெதர். அது எப்படி சொல்கிறதுனே தெரில. இந்த வெதர் திடீர்னு 70 டிகிரி, திடீர்னு 40 டிகிரி, திடீர்னு 50 டிகிரி, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு ஸ்னோ வருது. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நாள். சரி, எனிவே நான் வந்து இப்போ வந்து இப்போ பாருங்கள், ஆஃப்டர்நூன் அரவுண்டு இங்கே பாருங்கள், டைம் 11:31 ஆகுது. இப்போவே 11:31 ஆகிடுச்சு டைமு. நான் வந்து இப்போ அதை வந்து நல்லா அந்த கம்பு ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து நான் வந்து இப்போ நல்லா குக் பண்ணி காமிக்கிறேன். நான் இதை கரெக்டாக இது ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 2 days வேணும், பொறுத்து எடுக்கணும். ஸோ அதனால் இப்போ வந்து நான் எப்படி அதை காய்ச்சி நான் எப்படி வைக்கிறேன் அப்படின்றத காமிக்கிறேன். இருங்க, நான் அதை எப்படி அரைச்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். இங்கே பாருங்க, நல்லா ஃபைனாக அரைச்சிடுவேன். இதில் வந்து அந்த நம்ம வந்து கம்பு சோறு ஆக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கிரெயினாக வச்சுருப்போம். அதாவது அந்த குருணைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குருணையாக நம்ம வச்சுருப்போம். பட் நான் வந்து அந்த மாதிரி இல்லை, நல்லா ஃபைனாகவே அரைச்சிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். இவருங்க நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். இப்போ இதை வந்து நான் நல்லா வந்து அந்த தண்ணி கொதிக்க வச்சேன் இல்லையா, அந்த தண்ணியில் வந்து ஊற்றி நல்லா காய்ச்சிடுவேன். இருங்க, அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஸோ இப்போ பார்த்தீங்களா, தண்ணி நல்லா கொதிக்குதா? இந்த கொதிக்கிற தண்ணியில்
இந்த இந்த கம்பு இது இருக்குது இல்லைங்களா, அதை நான் அப்படியே ஊற்றிக்கிறேன். ஆக்சுவலாக பேசிக்காக கம்மங்கூழ் தான், வேறு எதுவும் இல்லை. பட் அதை இந்த மாதிரி அரைச்சி நல்லா நான் வந்து இப்படி பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம், அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா அது ஒரு அந்த ஸ்மெல்லாம் போய் கரெக்டாக அந்த கம்மஞ்சோறு அந்த வாசனை அடிக்கும். எனக்கு பயங்க அந்த அதாவது அந்த என்ன சொல்கிறது, அந்த கிரெயின் குருணையாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு சில சமயத்தில் ஒரு சிலருக்குலாம் ஒத்துக்காது, டயரியா போயிடும். அதனால் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிக்கிறது. இவ்வளோ தண்ணியாக இருந்தால் கூட அதை அப்படியே கொஞ்சம் கட்டி பிடிச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இதை வந்து அப்படியே நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இது நான் நிறைய பேர் செய்வீங்களா இருக்கும், பட் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. நான் யாருக்கும் சொல்லியெல்லாம் தரல, கண்டிப்பாக நிறைய பேர் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. பட் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். பார்த்திங்களா எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, நல்லா அப்படியே கூழ் மாதிரி ஆகுது. இதை பார்த்தா இப்போ இந்த குழந்தைங்களுக்கு சத்து மாவு கொடுப்போம்ல, அந்த இதுக்கு வந்துருச்சு பாருங்களேன். ஆக்சுவலாக அந்த வாசனையும் நல்லா இதாகிடுச்சு. இந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, நான் கொஞ்சம் உப்பு போட்டுருவேங்க. உப்பு இப்பயே கொஞ்சம் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு நல்லா கலக்கிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். கலக்கிட்டு கொஞ்சம் நேரம் இதிலே விட்டுருவேன். அவ்வளோதான், ஒரு 5 to 8 minutes இதாகிடுச்சுன்னா போதும். ஆனால் மெயின் பாயிண்ட் என்னென்னா, இதை அடி பிடிக்கக்கூடாது. அவ்வளோதான், இருங்க நான் இதை பாத்திரம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நான் இப்போ பாத்திரம் மாற்றும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா வெந்துச்சு, அந்த ஸ்மெல்லு நல்லா வருது. மாற்றிடுவேன். ஸோ அவ்வளோதாங்க, இதை வந்து நான் அப்படியே மூடி தனியாக எடுத்து வச்சுருவேன். வச்சுட்டு இதை வந்து இன்றைக்கி சாயங்காலம் நான் வந்து எடுத்து இதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக கம்மங்கூழ் தான், வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி வச்சு அப்புறமா நம்ம கூழ் கரைச்சா தான் அது நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இன்னும் இப்போ வந்து 12 noon ஆக போகுது. ஸோ நம்ம வந்து சாயங்காலம் ஒரு 7-8 மணிக்கு இதை எடுத்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், டைம் வந்து 6:52, ஆல்மோஸ்ட் 7 o'clock ஆஃப்டர்நூன், ஈவினிங். இது வந்து இப்போ டீ போட்டுகிட்டே இருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த கம்பு காலையில் வச்சோம் இல்லைங்களா, அதை பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா அப்படியே திக்காயிடும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியெல்லாம் தனியாக வந்து நல்லா திக்காயிடும். நான் இதை என்ன பண்ணுவேன் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் சும்மா ஒரு சின்ன கப்பில், சம்டைம்ஸு சின்ன ஒரு கிண்ணம் அந்த மாதிரி பவுல்லையும் செய்வேன். பட் யூஸ்வலாக இந்த கப்பு இல்லைன்னா இதை விட பெருசாக ஒன்று வச்சுருக்கேன், அதில் தான் இது பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இதை அப்படியே எடுக்கும்போது சூப்பராக பாருங்கள் வரும் பார்த்தீங்களா, கொஞ்சம் அப்படியே கொலன்னு வரும். நான் வந்து எனக்கு ஒரு 2 ஸ்கூப் இப்போதைக்கு போட்டுப்பேன். இப்போ வந்து உங்களுக்கு இதில் ரைஸ் வேணுன்னா கூட ஒரு சில சமயத்தில் நீங்கள் அதையும் போட்டு செய்யலாம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலாக நான் வீடியோக்காக இப்போ 7 PM இது பண்ணுறேன். இல்லைன்னா நான் யூஸ்வலாக வந்து ஆஃப்டர்நூனில் தான் குடிப்பேன், ஒரு 11 o'clock 12, இல்லைன்னா சம்டைம்ஸ் ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது இல்லை அப்படின்னாக்க என்னோடய வாட்டர் பாட்டிலில் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். இதில் ஆல்ரெடி நான் சால்ட்டு போட்டு வச்சுருக்கிறதுனால இப்போ வந்து நான் இதில் கொஞ்சோண்டு தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். தயிரும் நான் வந்து நிறைய ஆட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் போடுவேன். போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக இது வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன். இது வந்து நம்ம ரொம்ப கையெல்லாம் வச்சு பிசைஞ்சு அதை வந்து மிக்ஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது ஏற்கனவே நம்ம ஃபைனாக அரைச்சதுனால இது நல்லா இதாகிடும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அதனால தான் நான் வந்து நியூட்ரிபுல்லட்டில் போட்டு நல்லா அரைச்சிருது. ஒரு மாங்காய் தொக்கு ஊறுகாயை வச்சுட்டு சாப்பிட்ருவேன். இல்லை சம்டைம்ஸ் நான் வந்து அதில் வெங்காயம்லாம் போட்டு கருவேப்பிலை இஞ்சி அந்த மாதிரி போட்டு நான் குடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட்டு. உங்களுக்குலாம் இது பிடிச்சிருந்துச்சா என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு மீல் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, இந்த வீடியோவோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். எங்கள் தெருவில் பக்கத்தில் வீடு, அவங்க வீட்டு முன்னால் இந்த ஐவரி சூப்பராக அவ்வளோ ஒரு ஸ்மெல்லுங்க இந்த ஐவரியில்.
அப்படியே பூத்து குலுங்கிட்டுருக்கு. எனிவே இந்த வீடியோ பார்க்குற யாராவது வெட்டிங் ஆனிவர்சரி பர்த்டே கொண்டாடுறவங்க யாராக இருந்தாலும் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி உங்களுக்கு. நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. போன வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட்டில் வந்து சாந்தின்னு ஒருத்தவங்க அவங்க பேரை சொல்லி ஹாய் சொல்லியிருந்தீங்க. ஹாய் சாந்தி. அவ்வளோதாங்க, இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். உங்களை எல்லோரும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் யூ ஆல் ஷைன் பிரைட் அண்ட் டேக் கேர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.